வணக்கம். இலங்கையின் ஆய்வுச் செய்திகளுக்காக நான் ஹரிணி. இலங்கையின் இந்த வருடத்திற்கான முதல் நாடாளுமன்ற அமர்வு இடம்பெற்றுள்ளது. இந்த வருடத்தின் அமர்வில் வடக்கு மாகாணத்தில் இருந்து மக்களால் தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா எம்பியும் பங்கேற்றிருந்தார். அங்கு அவருக்கு பேச்சுரிமை மறுக்கப்பட்டது. யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் உள்ள மக்கள் பிரச்சினைகளை நாடாளுமன்றத்தில் பேசி தீர்வு காண சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா எம்பிக்கு பேசுவதற்கு நேரம் ஒதுக்கப்படவில்லை. இவ்வளவு காலமாக பாரம்பரிய அரசியல்வாதிகள் என்ற பெயரில் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் இருந்து நாடாளுமன்றம் சென்று பேசுவதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தும் மக்களின் அடிப்படை பிரச்சினைகளை பேசி தீர்க்காமல் வந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை பார்த்திருக்கிறோம். அவர்களுக்கு மத்தியில் முதலாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் மக்கள் பிரச்சனையை பேசுவதற்கு நேரம் தாருங்கள் என கேட்க வேண்டிய நிலைமை உள்ளது. தேர்தல் நேரத்தில் அடித்த அனுர அலையால் ஆளும் கட்சியான தேசிய மக்கள் சக்தியிலிருந்தும் 3 பேரை நாடாளுமன்றம் அனுப்பியுள்ளார்கள் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்ட மக்கள். அவர்கள் ஆளும் கட்சிகளை சேர்ந்தவர்கள் என்ற முறையில் யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் உள்ள மக்கள் பிரச்சினைகளை நாடாளுமன்றத்தில் எழுப்ப முடியும், அதற்கு தீர்வு காணவும் முடியும். ஆனால் அவர்கள் யாரும் வாய் திறப்பதாக தெரியவில்லை. ஒரே ஒருவர் மட்டும் நாடாளுமன்ற முதல் நாள் அமர்வில் பேப்பரில் எதையோ எழுதி சென்று தமிழில் திணறி படித்ததை காணக்கூடியதாக இருந்தது. மீதி இருவரும் நாடாளுமன்றம் போனார்களா என்பது கூட தெரியவில்லை. நாடாளுமன்றத்தில் பேசக்கூடிய ஆளுமை அவர்களுக்கு உள்ளதா என்பது தெரியவில்லை. அவர்கள் வாயை திறந்து பேசினால்தானே அது தெரிய வரும். யாழ்ப்பாணத்திலும் கிளிநொச்சியிலும் நடந்த டிசிசி கூட்டங்களில் பேசா மடந்தைகளாக அமர்ந்திருந்தார்கள். மற்றையவர்கள் பேசிய போது அவ்வப்போது கௌதம புத்தர் போல தெய்வீக சிரிப்பு சிரித்தார்கள். அது தவிர எந்த விவாதத்திலும் கலந்து கொண்ட காட்சிகளை காணொளிகளில் காண முடியவில்லை. ஒருவர் அவ்வப்போது ஒரு ஃபைலில் இருந்து ஏதையோ கவனமாக படித்துக் கொண்டிருந்தார். ஆனால் வாய் திறக்கவில்லை. ஃபைலுக்குள் கதை புத்தகம் வைத்து படித்தாரா தெரியவில்லை. மொத்தத்தில் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலிருந்து நாடாளுமன்றம் சென்ற 6 பேரில் 3 பேர் மௌன விரதம் இருக்கிறார்கள். மீதி 3 பேரில் இருவர் சுயநிர்ணய உரிமை, 13வது திருத்த சட்டம் போன்றவற்றை மட்டுமே பேசுவோம் என்று சபதம் எடுத்துள்ள தமிழ் தேசியவாதிகள். இலங்கை நாடாளுமன்றத்தில் விரல் பட்டு எண்ணக்கூடிய ஒரு சில அமைச்சர்களை தவிர மீதி அனைவரும் சிங்களவர்கள். விரல் பட்டு எண்ணுவதற்கு 2 கைகளும் தேவையில்லை, ஒரு கை போதுமானது. சிங்கள அமைச்சர்களுக்கு தமிழரின் பிரச்சனையை எடுத்து சொல்லும் அளவுக்கு அந்த 5 பேருக்கும் ஆங்கிலம் அல்லது சிங்கள மொழி அறிவு உள்ளதா என்பதும் தெரியவில்லை. அவர்கள் டிசிசி கூட்டங்களிலோ நாடாளுமன்றத்திலோ தமது சொந்த தாய்மொழியான தமிழிலேயே பேசுகிறார்கள் இல்லை. அதன்பின் சிங்களம் அல்லது ஆங்கிலம் தெரியுமா என்று எங்கே பார்ப்பது, யாரிடம் போய் கேட்பது? இப்படியாக 6ல் 5 பேர் போனால் மீதி 1. மக்களின் அன்றாட வாழ்க்கை பிரச்சனையை பேசக்கூடிய ஒரே ஒருவர் அர்ஜுனா எம்பி மட்டுமே. 3 மொழியிலும் பேசக்கூடிய அவருக்கு நாடாளுமன்றத்தில் பேச சந்தர்ப்பம் கொடுக்க மறுக்கிறார்கள். அவர் இன்று நாடாளுமன்றத்தில் தைரியமாக ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். அது பற்றி அர்ஜுனா எம்பி என்ன கூறுகிறார்? நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு சிறப்புரிமை இருக்கின்றது. அவர்களுடைய அடிப்படை சிறப்புரிமை என்பது நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு கதைக்கு வழங்கப்படுகின்ற நேரம். இலங்கையில் நாடாளுமன்றத்தில் உரையாற்ற ஆளும் கட்சியினருக்கு 60 வீதமும் எதிர்கட்சியினருக்கு 40 வீதமும் என்ற அடிப்படையிலேயே நேர ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நான் அரசாங்கத்தின் பக்கம் இல்லாததனால் எதிர்கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ள 40 வீதமான நேரத்திலே பேச முடியும். ஆனால் திட்டமிட்ட ரீதியில் சஜித் பிரேமதாசவின் எதிர்கட்சி என்னுடைய கதைக்கும் நேரத்தை தர மறுக்கின்றது. இந்த விடயம் தொடர்பாக பேசுவதற்காக நான் எதிர்கட்சி தலைவருடைய அலுவலகத்திற்கு சென்று கேட்டபோது அவர் வர வேண்டாம், நேரம் கேட்க வேண்டாம் என கூறியிருந்தார். இதையடுத்து கடந்த டிசம்பர் 18ஆம் தேதி இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வின் போது இது குறித்தும் மற்றும் தனக்கு குறித்த நேர ஒதுக்கீடு தொடர்பிலும் புதிய சபாநாயகரிடம் எழுத்து மூல கடிதத்தை கொடுத்திருந்தேன். ஆனால் ஜனவரி 7 இன்று வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதனால்தான் இன்று எனக்கு நிலையியல் கட்டளையின்படி கிடைத்த 1 நிமிடத்தில் நான் அந்த குற்றச்சாட்டை முன்வைத்தேன். மக்களால் தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினருக்கு கதைக்கும் நேரம் தரவில்லை என்றால் அங்கு மக்களுக்கான அடிப்படை உரிமை கொலை செய்யப்படுகின்றது. ஆளும் கட்சி தவிர்ந்த ஏனைய கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களினது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உரையாற்றுவதற்கான நேரத்தை ஒதுக்க வேண்டிய பொறுப்பு எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவிடம் உள்ளது.
அத்துடன் தான் யாழ்ப்பாணத்திலிருந்து இங்கு வந்து மேலே கூரையை பார்த்து விட்டு கொண்டிருந்து விட்டு வீடு செல்வதற்கு இல்லை, எனக்கு உரையாற்ற சந்தர்ப்பம் வழங்கப்படாமையால் நாடாளுமன்றத்திற்கு வந்தும் பயனற்ற நிலைமை உள்ளது என்று தெரிவித்தார். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவை சிங்கள மக்கள் புறக்கணித்த நிலையில் அவர் அனுரகுமாரவை விட அதிக வாக்கு பெற்றது தமிழர் பகுதிகளான வடக்கு கிழக்கில்தான். ஆனால் அவர் தமிழ் எம்பி ஒருவர் நாடாளுமன்றத்தில் மக்கள் பிரச்சினை பற்றி பேசுவதற்கு நேரம் ஒதுக்க மறுக்கிறார். இது அர்ச்சுனா எம்பியால் இப்போது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்த தேர்தலில் சஜித் பிரேமதாசவுக்கு தமிழ் மக்கள் வாக்களிப்பார்களா? சரி, இந்த விஷயத்தில் ஆளும் கட்சியின் நிலைப்பாடு என்ன? அது பற்றி குறிப்பிட்ட அர்ச்சுனா எம்பி, ஆளும் தரப்பு எனக்கு சார்பாக கதைத்தது. அமைச்சர் சந்திரசேகர் உட்பட அனைவருமே இது நீதி அல்ல, அவருடைய நேரத்தை அவருக்கு கொடுங்கள். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருடைய கதைக்கும் நேரத்தை இவர்கள் மறுக்க முடியாது என கூறினார்கள். மக்கள் பிரச்சனைகளை பேச நாடாளுமன்றம் வந்தவர்களும் மக்களுக்காக கதைக்க போவதில்லை, என்னையும் கதைக்க விடாமல் செய்கிறார்கள். ஆளும் கட்சியான தேசிய மக்கள் சக்தி சார்பில் யாழ்ப்பாணத்திலிருந்து சென்ற 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஒருபோதும் கதைக்க போவதில்லை. கதைக்கும் எனக்கும் சந்தர்ப்பம் தர மறுக்கிறார்கள். இங்கேதான் தமிழர்களுடைய குரல் ஒடுக்கப்படுகிறது என அர்ச்சுனா எம்பி கூறியுள்ளார். இதற்கான தீர்வு என்னவென்று பொறுத்திருந்து பார்க்கலாம்.